Hello friends, welcome to Masala train. இன்னைக்கு நம்ம முட்டை சேமியா எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இது வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்க செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் காய் வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதை சூடு பண்ணிக்கங்க. இப்போ அதுல பச்சை பட்டாணி அப்புறம் பீன்ஸ் கேரட் மூணையும் சேர்த்திக்கலாம். பீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பீன்ஸ் அவ்வளவுதான் நான் எடுத்துர்க்கறேன். காய் வந்து நீங்க விருப்பப்படுற அளவு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் இத எடுத்து தனியா வெச்சுக்கலாம். சேமியா நான் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துர்க்கறேன். இது பாயாசத்துக்கு யூஸ் பண்ற சேமியா தான். இது வறுத்த சேமியாவா இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் நீங்க நெய்யில வறுத்துக்கங்க. அப்பதான் வந்து இது நல்ல டேஸ்டா இருக்கும் பச்சை வாசனை இல்லாம. சிம்ல வச்சு கருகிடாம வறுத்துக்கங்க. இது லைட்டா கலர் மாறும் அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ சேமியா வறுபட்டுருச்சு. இத எடுத்து தனியா வெச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல காய்கறி, முட்டை எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற காய்கறி சேர்த்திடுங்க. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை எடுத்துக்கலாம். இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேமியா வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நான் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக வறுக்க தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேமியாவோட ஒட்டாது. கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்திடுங்க. இப்போ சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியாவில் வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.